அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் மின்புற்றிருக்க இறைவனை வணங்குறாங்க. உறவுகளுடைய மரியாதையை முடிஞ்ச அளவுக்கு நம்மலாம் இருக்கும்போதே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சின்ன வயசில் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு 9 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. அவங்க இப்போ உலகத்தில் இல்லை. 2 அண்ணன் ஒரு தம்பி உண்டுங்க எனக்கு. அதில் ஒரு அண்ணன் உயிரோடு தான் இருக்கார், ஒரு தம்பி இருக்கான். ஆனால் ஆல்வேஸ் பணம் மோட்டிவ் தான். பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்க, பணத்தை கொடுத்துட்டு கேட்கவும் கூடாது, இல்லை கேட்கும் போதே கொடுத்துட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு கேரக்டரு. எங்கள் பிரதர் உண்மையிலே ரொம்ப ஒரு ஜென்யூன் கேரக்டராக இருந்தார் பார்த்துங்க. ₹1 ஒருத்தர் காசுப்பட மாட்டார், ஒருத்தரை அனாவசியமாக பேச மாட்டாப்புல. அவர் ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு அண்ணனை இருந்தது. ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. ஒரு ஊருக்கு வரோன்னு சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஏதோ ஒன்று கிளம்பி வரோன்னு சொன்னால் ஒரு 20 காலாவது பண்ணிவிடுவாப்புல. நைட்டுக்கு பண்ணுவார். எத்தனை மணிக்குமா காலைல கிளம்ப போகிறீங்க, பசங்க வராங்களா, பசங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோ. இத்தனைக்கும் எனக்கு 50 வயசு ஆனதுக்கப்புறம் கூட என்னை ஒரு குழந்தையாக நினச்சி அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவோம். எப்போ வரீங்க, எங்கே இருக்கீங்க, எங்கே நிற்கிறீங்க, காலைல டிஃபனை சாப்பிட்டீங்களா, எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் பார்த்துங்க. எல்லாம் இங்கே ஏதாச்சும் நான் வாங்கி வைக்கணுமா, செய்யணுமா, அதை மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாப்புல. எங்கள் வீட்டை தான் அவர் பார்த்துட்டு இருந்தாப்புல. ஒரு ஏடிஎம் கார்டெல்லாம் கூட அவர் கையில் கொடுத்து வச்சுருந்தா கூட, தங்கச்சியோட காசு தானே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட ஒரு ₹5 எடுக்க மாட்டாப்புல. அது இழந்து வாடுறது அவ்வளோ வருத்தமாக இருக்குது. உண்மையான அண்ணன் தங்கை உறவுகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து காப்பாற்றிங்க. 2 பேர் உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி 2 உறவுகள் இருக்குது. அது இருந்து எதுக்கு நம்ம சொல்லுங்கள். இத்தனைக்கும் எங்கள் அண்ணன் அவ்வளோவா படிக்கல, இருந்தாலும் அவ்வளோ ஒரு திறமை, அவ்வளோ ஒரு எல்லாத்துலேயுமே மல்டி டேலண்டட், பல மொழிகள் தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாமே ஒரு ஓவியம் வரைகிறது எல்லாமே நல்லா இருந்தாப்புல. அதை நம்ம மிஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன செய்ய முடியாது. அதனால் உறவுகளோட மரியாதையை அவங்க இருக்கும்போதே புரிஞ்சுங்க. தாய் தகப்பனாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, யார் உங்கள் மேலே பாசமாக இருக்காங்களோ. எங்கள் அண்ணன் நல்ல விஷயத்துக்காக சில அட்வைஸ்லாம் எனக்கு சொல்லுவாப்புல. அப்போல்லாம் சண்டை போடுவேன் நான் அவர்கிட்ட. நீ வேஸ்ட்டாக செலவு பண்ணாத, யாரையும் நம்பி காசு கொடுக்காத, திருப்பி கேட்கும்போது உனக்கு சங்கடம் வரும் அப்படிலாம் நல்லதுக்கு சொல்லுவோம். அப்போல்லாம் கோவப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. இப்போது அண்ணனை ஏன் நம்ம அப்படி சொன்னோம். இப்போ நமக்கு ஒரு ஃபோன் கால் கூட அங்கேருந்து கிளம்பி எப்போ வந்தீங்களா, கிளம்புனீங்களான்னு கூட ஒரு கால் கூட வராதப்போ அந்த வழி நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், இருக்கும்போது எல்லாரையும் அனுபவிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.